இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். எந்த நேரத்தில் வேணாலும் பாஜக ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மக்கள் கைகளில் இருக்கிறது. இன்னைக்கு ராகுல் காந்தி ஒரு மிக முக்கியமான செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான செய்தியாளர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய மேடை. அந்த மேடையில் வந்த ராகுல் காந்தி முதல்ல ஒரு பெண்ணினுடைய புகைப்படத்தை காட்டுகிறார். அந்த பெண்ணினுடைய புகைப்படத்தை காட்டிவிட்டு அங்கு இருக்கக்கூடிய செய்தியாளர்களிடம் கேட்கிறார், இந்த பெண்ணை உங்களுக்கு தெரியுமா என்று. முதல்ல அந்த பெண்ணினுடைய புகைப்படத்தை பாருங்கள். நீங்க பார்த்த அந்த பெண்ணினுடைய புகைப்படம், ராகுல் காந்தி சொல்றாரு, இவங்க ஒரு பிரசிலியன் மாடல். ஆனால் இந்த பிரசிலியன் மாடலாக இருக்கக்கூடிய இந்த பெண்மணி ஹரியானாவில் ஏறத்தாழ 200க்கும் அதிகமான வாக்குகள் 22 இடங்களில் போட்டிருக்கிறாங்க. இவங்க பேர் ஹரியானாவில் மோடியும் அமித்ஷாவும் தேர்தல் ஆணையம் சேர்ந்து இவங்களுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க தெரியுமா? ஒரு இடத்துல சரஸ்வதி, இன்னொரு இடத்துல விமலா, இன்னொரு இடத்துல ஸ்வீட்டி, இன்னொரு இடத்துல லட்சுமி. இப்படி இவர்களே பேர் போட்டு இந்த மாடலுடைய புகைப்படத்தை வைத்து ஏறத்தாழ 22 இடங்களில் 200க்கும் அதிகமான ஓட்டுகள் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறாரு. உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கா அப்படின்னு செய்தியாளர்களை பார்த்து கேட்குறாரு. செய்தியாளர்களெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. மோடியும் அமித்ஷாவும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து என்னப்பா பண்ணுறீங்க? இது எங்கே நடந்திருக்கு தெரியுமா? ஹரியானாவில் நடந்திருக்கு. அவர் ஏற்கனவே கர்நாடகாவில் நடந்ததை அம்பலப்படுத்திட்டார். மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது அப்படிங்கிறத அவர் சொன்னார். இப்போ ஹரியானாவில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத அவர் தெளிவாக இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதாவது 2 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஹரியானா என்று சொல்லக்கூடிய மாநிலத்தில் 25 லட்சத்திற்கும் அதிகமான ஓட்டுகளை மோடியும் அமித்ஷாவும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து திருடி இருக்கிறாங்க. எங்கிட்ட 100% ஆதாரம் இருக்கு. அதற்காக நான் முன்வைக்கக்கூடிய முதல் ஆதாரம் தான் இது அப்படின்னு அந்த பெண்ணுடைய புகைப்படத்தை காட்டி சொல்றார். இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, பெயரோடு அவர் வெளியிடுறார். பல மிக முக்கியமான பாஜக தலைவர்கள் உத்தரப்பிரதேசத்திலையும் ஓட்டு போட்டிருக்கானுங்க, ஹரியானாவிலையும் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்படி 1000க்கும் அதிகமான நபர்கள் உத்தரப்பிரதேசத்தில் தயார் செய்யப்பட்டு இந்தியாவுடைய பல்வேறு இடங்களில் போய் ஓட்டு போட்டிருக்கானுங்க. யோகியுடைய வேலை பாருங்க, என்ன யோகி உத்தரப்பிரதேசத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது பாருங்க. அடுத்ததாக அவர் ஒரு வீடியோ பிளே பண்ணுறாரு. நம்முடைய ராகுல் காந்தி பாஜகவினுடைய ஒரு மிக முக்கியமான தலைவர் பேசுகிறார், பிரஸ்கிட்ட பேசுகிறார். நாங்கள் ஒரு இடத்துல வின் பண்ணணும்னு நினச்சோம்னா காஷ்மீரில் இருந்து கூட ஆட்களை வரவழைச்சு ஓட்டு போடுவோம், உங்களால் செய்ய முடியறதை செய்யுங்கடா அப்படின்னு சொல்கிறார். அந்த வீடியோவை ராகுல் காந்தி ஸ்டேஜில் ஒளிபரப்புறார். நல்லா கேட்டுங்க. நாங்கள் வின் பண்ணணும்னு நினச்சோன்னு இங்கே ஒரு இடத்துல, அதாவது பிஜேபி வின் பண்ணணும்னு ஒரு இடத்துல நினச்சோம் அப்படின்னா இந்தியாவுடைய எந்த பகுதியில் இருந்து வேணாலும் நாங்கள் ஆட்களை கொண்டு வந்து ஓட்டு போட செஞ்சு நாங்கள் வெற்றி பெறுவோம், உங்களால் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு. யாரை பார்த்து கேட்குறாரு? ஜென்சி தலைமுறைகளை பார்த்து கேட்கிறார். யாருடைய வாக்குகள் திருடப் போகிறது? ஜென்சி பிள்ளைகளுடைய வாக்குகள் தான் திருடப் போகிறது இல்லையா? உங்கள் வாக்குகள் தான் திருடப் போகிறது. உண்டா இல்லையா? இதைத்தான் ராகுல் காந்தி சொல்கிறார். அடுத்ததாக ராகுல் காந்தி முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன? அதாவது நீங்கள் ஹரியானா எலெக்ஷனுக்கு முன்னாடி பாஜகவினுடைய ஆதரவு ஊடகங்கள், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா டுடே, சி ஓட்டர் ஆகட்டும், சைனிக் பாஸ்கர் ஆகட்டும், நியூஸ் 18 ஆகட்டும், இப்படி மிக முக்கியமாக இந்த தேர்தல் கருத்து கணிப்புகளை வெளியிடக்கூடிய இந்த சர்வேக்கள் எல்லாமே ஹரியானாவில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என்று சொல்கிறார்கள். இந்தியா டுடே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் இருக்கக்கூடிய 78 இடங்களில் 58 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெறும், 20 இடங்களில் மட்டும்தான் பாஜக வெற்றி பெறும் என்று சொல்கிறார்கள். எல்லாருமே பெரும்பான்மையான இடங்களில் காங்கிரஸ் சர்வசாதாரணமாக வெற்றி பெறும் என்று சொல்கிறார்கள். இப்போ போலிங் நடக்குது. போலிங் நடக்கக்கூடிய அன்னைக்கு போஸ்டல் ஓட்டுகள் எப்படின்னா, காங்கிரஸுக்கு 73, பாஜகவிற்கு 17. ஆனால் தேர்தல் முடிவுகள் வருகிறது, ஹரியானாவில் பாஜக ஆட்சி பொறுப்பிற்கு வருகிறது. அது எப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. நீங்கள் அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறார். அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹரியானாவில் பாராளுமன்ற தேர்தலின் போது வாக்களித்தவர்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் வாக்குகள் இல்லை. ஒரு பிஜேபி தலைவருடைய வீட்டில், ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு பிஜேபி தலைவருடைய வீட்டில் 66 வாக்குகள். ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறது மொத்தமே 6 பேர். ஆனால் அந்த வீட்டில் 66 ஓட்டுகள் இருக்கு. இது எப்படின்னு கேட்குறாரு. ஹரியானாவுடைய விதான்சபா எலெக்ஷனுக்கு சற்று முன்பு 3.5 லட்சம் வாக்குகள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆதாரம் ஒரு பண்டில் பேப்பர் எடுத்து காட்டுறார்.
அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இவ்வளவு தெள்ளத் தெளிவாக எல்லா ஆதாரங்களையும் ராகுல் காந்தி முன்வைத்தாகிவிட்டது. இப்போ இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே வீட்டில் பல ஓட்டுகள், ஒரே ஓட்டர் ஐடியில் 100 இடங்களில் வந்து வாக்குகள் பதிவு செய்திருக்கிறது. அதே மாதிரி ஒரு நபர், அதாவது தெளிவில்லாத ஃபோட்டோ, ஒரு பெண், அந்த பெண் வந்து பல இடங்களில் பல பேரில் வைத்திருக்கிறார்கள். வீட்டு அட்ரஸ் சரியாக இல்லை, எதுவுமே இல்லை. அவங்க வந்து ஏறத்தாழ ஒரு 200-200 சொச்சம் இடங்களில் ஓட்டு போட்டிருக்கிறதாக ராகுல் காந்தி சொல்கிறார். அப்போ என்ன நடக்குது இந்தியாவில்? தேர்தல் ஆணையமும் மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து நான் என்ன கேட்குறேங்க, உண்மையிலே நேர்மையாக நின்று உன்னால் ஓட்டு வாங்க முடியலை இல்லையா? நீ உன்னை விஸ்வகுரு, நீ வந்து நான் வந்து அரசியல் சாணக்கியன், டபுள் இன்ஜின் சர்க்கார் இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? இனி நீங்கள் உண்மையாகவே ஒரு 200 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் பிஜேபி இந்தியாவில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்து வெற்றி பெற்றால் கூட அப்போதும் மக்கள் சொல்வார்கள், இவர்கள் வாக்கு திருடர்கள், இவர்கள் நேர்மையான முறையில் மக்களை சந்தித்து வாக்குகள் வாங்குவதற்கு வக்கற்றவர்கள். இவிஎம் மோசடி, அதுக்கப்புறம் வந்து வாக்கு திருட்டு, இதெல்லாம் தாண்டி இப்போது யார் வாக்களிக்க வேண்டும், யாரை வாக்காளர்களாக வைத்திருக்க வேண்டும் என்று சொல்ல தீர்மானிக்கக்கூடிய இடத்துல மோடியும் அமித்ஷாவும் வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆபத்து இந்த ஜனநாயகத்திற்கு. கூடுதலான ஒரு செய்தி என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, டூப்ளிகேட் ஓட்டர்ஸ், அதாவது போலி வாக்காளர்கள் எவ்வளோ பேரை எலெக்ஷன் கமிஷன் ஹரியானாவில் உருவாக்கி வைத்திருக்கு அப்படின்னா 5,21,619 பேர். இன்வேலிட், தகுதி இழந்தவர்களாக அவர்கள் நீக்கம் செய்திருப்பது அப்படிங்கிறது 93,174. பல்க் ஓட்டர்ஸ் 19,26,351. மொத்தமாக 25,41,144 வாக்குகளை அங்கிருந்து திருடியிருக்கிறார்கள். அதாவது 8 பேரில் ஒரு ஓட்டு ஃபேக் ஓட்டு, போலி ஓட்டு. அடுத்ததாக ராகுல் காந்தி இன்னொன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, பீகாரில் இது நடந்திருக்கு. பீகாரில் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட சில நபர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் அப்படின்னு சில பேரை மேடையில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அவங்கெல்லாம் பேசுகிறாங்க, எங்களுடைய வாக்குகள் எப்படி திருடப்பட்டது, நாங்கள் கடைசியாக எப்போது வாக்களித்தோம், எங்கள் வீட்டுக்கு இவங்க வந்தானுங்களா, இப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்கிறானுங்க. அப்போ மீண்டும் சொல்கிறேன், இது தொடரும். ராகுல் காந்தி இதை சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆனால் அவர் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜென்சி தலைமுறையினரை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய வாக்குகள் தான் திருடப்படுகிறது. இன்றைய இளம் தலைமுறையினருடைய வாக்குகளை மோடியும் அமித்ஷாவும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து திருடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எப்படி அதை காப்பாற்றப் போகிறீர்கள்? இந்தியா அன்பின் வழியில், அகிம்சையின் வழியில் செல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய விருப்பம். ஆனால் மோடி அமித்ஷாவினுடைய ஆட்சி காலத்தில் அதற்கு வாய்ப்பே இல்லை. இருவரும் வாக்குகளை திருடி ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ இவ்வளவு பெரிய ஆதாரங்களை முன் வச்சாச்சு. எலெக்ஷன் கமிஷன் கண்டிப்பாக பதில் சொல்லாது. ஏன்னா ஒரே ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்துட்டு அன்னைக்கு தலைமறைவானவர் தான் இல்லையா? அதன் பிறகு ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட்டை எலெக்ஷன் கமிஷன், இப்போ பாருங்களேன், மோடி ப்ரெஸ் மீட் நடத்த மாட்டார். ஏன்னா அவருக்கு பயம் நமக்கு தெரியும். பாருங்கள், இப்போ அவருக்கு கீழே இருக்கக்கூடிய, அவருடைய ஆட்சி காலங்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமைப்புகளை சார்ந்த நபர்களும் ப்ரெஸ் மீட் நடத்துறதுக்கு பயப்படுறாங்க. அப்படின்னா எந்த அளவிற்கு மோசமாக இருக்கிறது நிர்வாகம், எல்லா துறைகளுமே எவ்வளவு மோசமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஒட்டுமொத்தமாக இந்திய ஜனநாயகத்தை குழிதோண்டி புதைத்து கொண்டிருக்கிறார்கள் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து. அதற்கு உடந்தையாக தேர்தல் ஆணையம் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் குற்றத்தை ஒப்புக்கொண்டு வெளியேற வேண்டும். பாஜக தற்போது வெற்றி பெற்றிருப்பது என்பது செல்லாது என்பதை அறிவிக்க வேண்டும். மீண்டும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கோடி மக்களின் விருப்பம். இது நடக்கணும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.